கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தகப்பன்மார், தாய்மார், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் ஜீவார்த்தை வழியே கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையான நாள். கவலைப்பட வேண்டாம், நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 29:6 வசனம். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண் மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு செல்வ செழிப்பு உண்டாகும். யோபு சொல்லாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு, செல்வ சிறிய வாழ்க்கையில் இருந்துன்னு சொல்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் ரொம்ப செழிப்பாக இருந்தார். இடையில சோதனை வந்துச்சு. அதன் பிறகு மீண்டும் செழிப்பு தான். யோபு 42 வாசிக்கும்போது முந்தின செழிப்பை காட்டிலும், முந்தின செல்வ நாட்களை காட்டிலும் பிந்தின நாட்கள் அதிகமாக இருந்துச்சு. எல்லா உலக நன்மைகளும், ஆடு மாடு மிருகஜீவன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தாரு. புரியுதா? ஆம், செல்வ செழிப்பை, செல்வமான நாட்களை, செழிப்பான நாட்களை நமக்கு தருகிற ஒரு தேவன். யோபுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் செல்வ செழிப்பை கொடுத்து வச்சிருப்பாரா? இந்த பூமியில் வாழுகிற நம்மை செழிக்க பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக செழிக்க பண்ணுவார். தரித்திரத்தில் இருக்கிறீங்களா? கடலில் இருக்கிறீங்களா? சரியாக சாப்பிட வழி இல்லையா? சரியான வஸ்திரம் இல்லையா? தங்குறதுக்கு சரியான வீடு இல்லையா? பயன்படுத்த சரியான வாகனம் இல்லையா? கவலையே படாதீங்க. சூழ்நிலை மாறுகிறது. செல்வ செழிப்பை தரப்போகிறார். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பை தரப்போகிறார். வருமானத்திற்கான வழிகளை திறக்கப் போகிறார். உங்கள் குடும்பம் மேன்மை அடைகிறது. இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீங்க. ஒன்றும் இல்லாமல் இருந்த எங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். செழிப்பை எங்களுக்கு தந்தார், எங்களை ஆசீர்வதித்தார், எங்களை மேன்மைப்படுத்தினார் என்று நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். விசுவாசிப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கர்த்தர் தரும்படிக்கு ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான நாட்கள் இருந்திருக்கிறது. அந்த வசனத்தை தான் நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். யோபுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை, நல்ல சீர்மிக்க நாட்களை கொடுத்த தேவன். இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பை கட்டளையிடுவீராக. ஒரு தெய்வீக மகிமை இறங்கட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரங்களை மேன்மைப்படுத்தும். குடும்பத்தில் வருமானங்கள் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். தடை மாறுவதாக. பிசினஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாய் கடன் சுமைகள் விலகட்டும். இதை பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.